படிக்காதவங்களாலும் சரி மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படித்தவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. படிக்காதவங்க ஒரு விஷயத்தை வந்து வித்தின் செகண்டில் வந்து என்னென்னா இந்த செய்தியை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு நன்மை வந்து ஓகே. அடுத்தது வேறு லோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். சிலதெல்லாம் வந்து அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஆடியோ வீடியோ இல்லாமல் பார்க்கலாம். தூரத்தில் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோவே கூட அவங்க வந்து நம்ம நேரில் பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு பாலம், அதாவது கனெக்ஷனாக வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா. அடுத்தது அதை தவிர ஒன்று கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை தவிர உங்களோட படிப்புக்கு எந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஏரியாவும் பாருங்கள், படிப்புக்கு கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் மெசேஜ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், அந்த மாதிரி யூஸ் பண்ண படிப்புக்கு எந்த வகையிலாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. நிறைய விஷயங்களையும் சப்போர்ட் பண்ணல, நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லையா? சொல்லுடா, படிப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அதில் போட்டு பார்த்தாங்க ஆப்டான டூல் எல்லாமே நம்ம தேவை பண்ணிக்கலாம். சரி, ஒரு இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்துறது ChatGPT இல்லையா? அது மூலிமா வந்து அசைன்மெண்ட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா தேவைன்னா நம்ம உடனே எங்கே போகிறோம், கூகுளுக்கு போகிறோம். கூகுள் சில தகவல்களை கொடுத்துட்டு அது தவிர எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு ChatGPT கொடுத்துருது. அப்புறம் இதெல்லாமே வந்து பயன்படுது. வேற எனக்கு சொல்லுங்க. அப்புறம் ஏன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? கேதர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் எப்படி கேதர் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட்லாம் நாம வந்து அதை தேடி போகணும். ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு, நாம வந்து அதை பயன்படுத்தணும். ஸோ நான் பயன்கள் வந்து பிரச்சனை. சரி, இப்போ தீமைகள்னு பார்த்தா என்னென்ன தீமைகள் இருக்கு சொல்லுங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால அது வந்து நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிறோம். அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட கவனிக்கும் திறன், நம்ம யோசிக்கிற திறனை கற்றுக்கணும். குறைஞ்சு போகுது. சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அட்டென்ஷன் வந்து குறைவாக்கிட்டு இருக்கு. வெறுமனே அட்டென்ஷன் மட்டும் தான் அதில் கனெக்ட் ஆகிக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நம்ம அட்டென்ஷன் குறையுது. இன்னொன்று வந்து என்னன்னா நம்மளோட மெமரி பவர் இல்லையா, நினைவுத்திறன் வந்து குறைவாக்கிட்டே வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது தவிர நமக்கு சிந்திக்கிறது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட திங்கிங் பவர் கம்மியாகிறது, நம்மளோட ஆக்டிவிட்டி என்ன இருக்குது கம்மியாகுது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல்? யாராவது சொல்றீங்களா பார்க்கலாம்? ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, இதுவும் வெரி குட்டான பாயிண்ட். இதை தவிர இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்கு. முன்னையெல்லாம் ஸ்கூல் முடிச்சு வந்தோம்னா என்ன பண்ணுவீங்க?